ஒரு கல்யாண வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் ஒரு சமநிலைமையில் இல்லை அப்படின்னா அதில் ஒரு திருப்தி இருக்காது. அப்படி தான் இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதும் எக்ஸாக்டாக 50-50 இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் மனநிலைமையில் 50-50% இருக்கணும். மீன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும். உங்களுடைய துணைவி உங்களை புரிஞ்சுக்கணும், நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும். ஒரு மனைவி அப்படிங்கிறது உங்களை நம்பி வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு பாஸ். நீங்கள் சொல்கிறது தான் அவங்க செய்வாங்க, நீங்கள் சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு காலத்தில் உங்களை உங்களோட பேரண்ட்ஸ் கண்ணுக்கருத்தும் பார்த்துட்ருப்பாங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்கிறது, உங்களுக்கு கைட் பண்ணுறது, உங்களுக்கு ஏதோ ஒன்றா சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க அப்படிங்கிறது மனைவி. ஏன்னா ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக கண்டினியூவாக உங்களை ஒரு குழந்தை மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது. உங்களும் ஒரு மெச்சூர்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு அடுத்த தேவைகள் இருக்கும், உங்களுக்கும் வயசு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கும் பெற்றோருக்கு. ஸோ இதுக்கு தான் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஒருத்தர் உதவியாக ஒத்தையாக சேர்ந்துக்கணும். எது ஒரு முடிவெடுத்தாலும் அந்த முடிவில் 2 பேருடைய முழு ஒப்புதல் இருக்கணும். ஒருத்தங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் விருப்பம் இருக்குது அப்படின்னா அது தப்பு. 2 பேருக்கும் அதில் ஒப்புதல் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யுங்க. ஒப்புதல் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சாலும் அதோட பலன் உங்களுக்கு முழுசாக இருக்காது. அது மாதிரி ஒருத்தர் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காதீங்க. அவங்க அப்படி, இவங்க இப்படி அப்படின்னு உங்களை பற்றி அவங்க குறை சொல்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? அப்படி தான் அவங்களுக்கும். ஸோ ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருங்க. உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை உங்களுக்குள்ளேயே அதை தீர்வு செய்ய பாருங்கள். இன்னொருத்தங்களுடைய உதவி நீங்கள் போயிட்டா அப்படின்னாலே ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் இன்னொருத்தங்களுடைய தீர்வு நோக்கி தான் போவீங்க. அது ரொம்ப தப்பு. உங்களுக்கும் தெரியும், உங்களோட வயசும் சின்ன ஒரு வயசு கிடையாது, குழந்தையும் கிடையாது. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த ஒரு பொது அறிவு இருக்கும். அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இல்லை நான் சொல்கிறது தான் ரைட்டு, அவங்க எப்போ சொல்கிறது தப்பு அப்படிங்கலாம் இல்லை, ஒன்றும் கிடையாது. எப்போ நம்ம ஒருத்தவங்களுடைய முடிவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அப்போ தான் இந்த உறவு முறை இன்னும் வலுப்படும். பரவாயில்ல, ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் அவங்க சொல்கிற முடிவு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த தப்பு அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. மேபி அவங்க சொல்கிற முடிவு அது சரியாக இருந்திருக்கலாம், உங்களுடைய எண்ணங்கள் தப்பாக இருந்திருக்கலாம். இல்லை ஒரு வேளை ஏதோ சூழ்நிலை அந்த முடிவு தப்பாக போயிடுச்சுனாலும் பரவாயில்ல, அடுத்த டைம் ஒரு முடிவு எடுக்கும்போது உங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. ஓகே, உங்களுடைய முடிவு ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும், அவ்வளோதான். அடுத்த விஷயம் ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அது ஒரு உறவுமுறை கிடையாது. லைக் ஒரு அண்ணன், ஒரு தங்கை, இல்லைன்னா ஒரு தாய் தகப்பன் அப்படி கிடையாது. அது எல்லாமே இருக்கிற ஒரு உறவு. அது அந்த சுச்சுவேஷனை பொறுத்து, அந்த சூழ்நிலையை பொறுத்து அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த சுச்சுவேஷனை பொறுத்தும் இருக்கும். அதனால தான் சொல்கிறது, இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது எல்லா விதமான உறவுகளுக்கும் அது பொருந்தும். அந்த சூழ்நிலையை பொறுத்து, அந்த நேரத்தை பொறுத்து. பொதுவாக ஒரு கணவன் மனைவி அப்படின்னா 2 பேரையும் ஒருத்தர் 2 பேரும் நீங்கள் அவங்கள குழந்தையாக பார்க்கணும், அவங்க உங்களை ஒரு குழந்தையாக பார்க்கணும். அப்போ தான் அந்த ஒரு கேரிங் அப்படிங்க ஒன்று இருக்கும். குழந்தை அப்படின்னா அதுக்கு குழந்தைய நினச்சிட்டு பழகக்கூடாது. குழந்தை அப்படிங்கிற ஒரு பாசத்தில் பழகணும். கடினமான சொல்லி இல்லை ஒரு தப்பான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அதை நீங்கள் இது பண்ணுறது நல்லது கிடையாது. எந்த ஒரு செயல் நீங்கள் செஞ்சாலும் ஒரு டைம் ஒரு செயல் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த டைம் அந்த செயலை தாண்டி இன்னொரு செயல் செய்யணும் அப்படின்னு தான் தோணுமே. அதை கம்மியாகவோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். அதனால தான் எந்த விஷயத்தையுமே நல்ல விதமாக கொண்டு போகணும். ஒரு வேளை உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா அமைதியாக இருக்கிறது பெட்டர். ஒரு வார்த்தையை விடுறது அப்படிங்கிறது ஒரு வார்த்தை அந்த நிமிஷம் மட்டும் கிடையாது. அது நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எப்போதுமே ஞாபகம் இருக்கும். அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை ஞாபகத்துட்டு இருக்கும். எப்போதுமே பேசுகிற பேச்சுக்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு குழந்தை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சி பேசுங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு வரும், அவ்வளோதான். வராட்டியும் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். பட் நீங்கள் உங்களுடைய துணையை ஒரு குழந்தையாக பாவித்து அதை அப்படி பேசி பழகுங்க. அடுத்து உரிமை அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் சொந்தம் அப்படி மட்டும் கிடையாது.
அவங்க வந்து உங்களை மாதிரி அவங்களும் அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் தள்ளி இன்னொரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. பட் அவங்களுக்கும் அம்மா அப்பா அப்படின்னு இருக்குது, உங்களுக்கு இருக்கிற மாதிரி. அவங்களுக்கும் சொந்த பந்தங்கள் இருக்குது, உங்களுக்கு இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுடைய சொந்த பந்தம் மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் நம்ம போகணும், இல்லை அதை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் இருக்குது, ஸோ அவங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 பேரும் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு 2 சைட்லேயும் நீங்கள் வந்து அந்த உறவு முறை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ஒரு சாஞ்சி போகிறது அப்படிங்கிறது எப்பவுமே தப்பு. 2வது, உறவினர்கள் வச்சு உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது ஓகே, அடுத்து உங்களுடைய டிசிஷன். அது ஒரு சார்ந்த உறவாக இருக்கக்கூடாது. 2 பேரும் யோசித்து அந்த முடிவு எடுக்கணும். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அது உங்கள் வீடு ஃபங்க்ஷனாலும் சரி, இல்லை அவங்க வீடு ஃபங்க்ஷனாலும் சரி. அடுத்து வந்து கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு. ஒரு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும், கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் நல்லா ஒரு அந்நியமாக இருக்குது அப்படிங்கிற முக்கியம். அது ஒரு 3 மாதம் வாழ்க்கை மட்டும் கிடையாது, அது வந்து ஆயுஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் எது சொன்னாலும் அது தெளிவாக சொல்லுங்கள். ஒரு மறைச்சி பேசுகிறதோ இல்லைனா அதை வந்து புரியாமல் சொல்லிட்டு போகிறதோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு துணை, உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது உங்கள் மனைவி இல்லைன்னா கணவர் தான். அதனால் எந்த விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசுங்க, வெளிப்படையாக கேளுங்க. இது கேட்டால் அவங்க எதை நினச்சிக்குவாங்க, இது சொல்லலாமா, சொன்னால் என்ன ஆகும், அப்படிலாம் யோசிக்கிறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். ஃபஸ்ட்டு எதுனாலும் சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. அது கரெக்டு இல்லை வேணும் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற விஷயங்கள் அது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். பட் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்றைக்கோ ஒரு நாள் அது பேசும்போது நான் அன்றைக்கி யோசித்தேன், அன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அர்த்தமற்ற ஒன்று. ஸோ அதனால் எதுனாலும் சரி, உங்களுக்கு ஒன்று வேணும், ஒன்று தோணுது அப்படின்னா அதை வந்து வெளிப்படையாக கேட்டு அதை வெளிப்படையாக சொல்லி அதை பழகுங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். அது உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு எப்போதையுமே ஒரு ஓப்பன்னஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே எதுவும் ஒரு கருத்து வேறுபாடோ இல்லைனா ஒரு தெரியாமல் இருக்க விஷயமும் இருக்காது. யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லி அதை இன்னொருத்தவங்க வந்து உங்கள் துணைகிட்ட சொல்கிறது அது வந்து நல்லது கிடையாது. அது வந்து தப்பான விஷயம். அதனால் மற்றவங்களும் உங்களை வந்து என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற யோசனை வரும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் வந்து கரெக்டாக இருக்காது. ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா நேர்படாக பேசிட்டு அது அங்கேயே வந்து சரி பண்ணுறது அப்படி தான் நல்லது. அடுத்து வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம கேட்டுட்டு அதுக்கு வந்து உடனே ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா காது கொடுத்து அதை கேட்கணும். ஓகே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு முழுமையாக கேட்கணும். அதை கேட்குறதுக்கு முன்னாடியே பாதியிலேயே ஏதோ ஒரு பதில் சொல்கிறது, இல்லை அது ஒரு கண்டும் காணாத மாதிரி கேட்குறது, இல்லைனா அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு வேறு எதாவது வேலை பார்க்குறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அவங்க சொல்கிற விஷயம் உங்கள்கிட்ட தான் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இதுக்கு தேவையான விஷயம், அது தேவையான சப்போர்ட் அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு உதவி அப்படின்னா யாருனாலும் யாருக்குனாலும் செய்யலாம். பட் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உதவி வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அப்படி தான் அர்த்தம். அதுக்கு வந்து அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேட்குறதுலையே ஒரு 50% அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு குழப்பமோ வந்து சரியாயிடும். அடுத்த 50% தான் நீங்கள் சொல்கிற தீர்வோ இல்லை நீங்கள் அடுத்து என்ன நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்படிங்கிறது வரும். ஸோ ஒரு 50% அப்படிங்கிறது கேட்குறதுலே வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடும். நீங்கள் சொல்கிற தீர்வு சரியாக இருக்கலாம், இல்லை தப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தீர்வு தெரியாமல் இருக்கலாம். அது 2வது பட்சம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா முழு மனசோட முழு கவனத்தோட கேளுங்க. எப்போதுமே ஒரு பிரச்சனையை ஒருத்தவங்க சொல்லும்போது அவங்களுக்கு தேவை சொல்யூஷன் மட்டும் கிடையாது, ஒருத்தவங்களுடைய அந்த எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு வந்து அவங்க அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு ஆண் அப்படிங்கிறது ஒரு மனைவிட்ட வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆண் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா இப்போ மனைவி வந்து வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க எதுவும் செய்யலை அப்படின்னு கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை முழுசாக செய்கிறதுக்கு அவங்க வந்து உங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஜஸ்ட்டு நான் வேலை பார்க்க போகிறேன் அதனால தான் எல்லாம் நடக்குது அப்படி கிடையாது. உங்களுடைய வேலையை வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்காண்டி அவங்க மற்ற வீட்டில் இருக்க ஒர்க்கை வந்து சரி பண்ணுறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வெளியே பார்க்குறீங்க, அவங்க வீட்டுக்கு உள்ளே வந்து வேலை பார்க்குறாங்க.
அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நான் தான் வேலை பார்க்குறேன் அதனால் எல்லாம் அப்படி கிடையாது. அவங்க உங்களுக்கு தேவையானதை செஞ்சுறாங்க. நீங்கள் அதனால் உங்களோட வேலையை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். உங்கள் ஒய்ஃப் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்போ புரியும் அது என்னென்ன வேலை செய்கிறாங்க, எப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா உங்களுடைய சரிபாதி என்ன நீங்கள் சம்பளமாக இருக்கிறீங்களோ அது வந்து அவங்களுக்கும் அதில் வந்து உரிமை இருக்குது. உங்களுக்கு மட்டும் உரிமை அப்படின்னு கிடையாது. அது மாதிரி ரெண்டாவது, நீங்கள் வெளியே போகிறீங்க வரீங்க, ஒரு ஆஃபீஸில் ட்ரிப் இருக்கும், மேபி ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இல்லை ஆஃபீஸில் செலிப்ரேஷன் இருக்கும். ஏதோ ஒரு வழியில் வந்து நம்ம வந்து நிறைய மக்களை பார்க்குறோம், மீட் பண்ணுறோம், பேசுகிறோம். பட் உங்கள் மனைவி அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரே வேலை, வீட்டு வேலை, நீங்கள் வீட்டில் வந்தாலும் உங்களுக்கு வீட்டு ஆஃபீஸில் முடிஞ்சுது. பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அப்போவும் வேலை இருக்கும், அப்போது ஏதோ ஒன்று செஞ்சு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த லீவு அப்படிங்கிறது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னா, இல்லை ஒரு ஏதோ திருவிழா, இல்லை ஒரு கவர்மெண்ட் லாங் லீவ்ஸ் வருது அப்படின்னா அதை வெளியே வந்து கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்ன வேணும், இல்லை எங்கே போகணும், அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் எங்கே போகணும் அப்படிங்கிறத கேட்டு அதை வந்து பூர்த்தி செய்ய பார்க்கணும். அன்றைக்கும் வீட்லேயே வச்சு அதே வேலை செஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிறது, அவங்க திருப்பி அதே வேலை பார்க்குறது அப்படிங்கிறது நல்லதில்லை. எப்படி உங்களுக்கு ஒரு விடுமுறை இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு விடுமுறை அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறது தான் ஒரு நியாயம். அதுதான் உங்கள் லைஃப்பை வந்து ஒரு பேலன்ஸாகவும் கொண்டு போக உதவும். ஸோ அவங்களுக்கும் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது கொடுத்தா தான் அவங்களுக்கும் அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். ஒர்க் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஒரு லோன்லெஸ்ஸாக கண்டினியூஸாக ஒரே ஒர்க்கு பண்ணுறதுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். எல்லா விஷயத்தையும் கூட வந்து கேட்டு பண்ணணும், இல்லை உங்கள்கிட்ட கேட்டால் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சிறு அமௌண்ட், ஒரு சிறு தொகையை வந்து அவங்ககிட்ட கொடுக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து நீங்கள் அவங்க வேலை செய்கிறதுக்கு சம்பளம் அப்படி கிடையாது. அது அவங்களுக்கு ஒரு தேவையை வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள் எல்லாத்துக்குமே கூட கேட்கணும். ஏதோ ஒரு 10 ரூபாய் ஏதோ ஒன்று வாங்கணும், அதுக்கும் கூட வந்து நிற்கணும் அப்படிங்கிறது வந்து நல்லது கிடையாது. ஸோ அவங்களுக்கு தேவைங்கும்போது அவங்க வாங்கிக்கட்டும். ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயமா இருக்கலாம், அதுவும் வேணும்னு ஆசைப்படும்போது. ஸோ எப்போதுமே உங்கள் மாதத்துலேருந்து உங்கள் சம்பளத்துலேருந்து ஒரு சிறு தொகை உங்களால் என்ன முடியுது, இல்லை எவ்வளோ கொடுத்தா அதை வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் ஏதோ ஒரு தொகையை வந்து அவங்களுக்கு வந்து சேமிப்பு தவிர அவங்க செலவுக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கிறத வந்து அவங்க பூர்த்தி பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஓகே, நமக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, நமக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் அந்த இடத்துல. ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு மருமகள் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தையில் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மருமகள் அப்படின்னா இன்னொரு மகள் அப்படிங்கிறது அர்த்தம். மருமகன் அப்படின்னா ஒரு மகனாக போகிறீங்க, மகன் அப்படிங்கிறதுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 3ஆம் மனுஷன் கிடையாது, அந்த குடும்பத்தில் நீங்களும் ஒரு ஆள் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த குடும்பத்தில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த மொமெண்ட்டை அவங்க யாருமே நீங்கள் ஒரு புதுசாக வந்த ஆள், ஸோ இன்னொருத்தர் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கக்கூடாது. ஒரு சகஜமாக அவங்க எப்படி அவங்க வந்து அவங்க வீட்டில் உதாரணத்துக்கு மாமியார் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ஒரு மகன் மாதிரி உணர்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். அந்த ஒரு கெத்தாக இல்லை நான் இப்படி உட்காந்துக்குவேன் அப்படி இருந்துக்குவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் இப்படி தான் அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது ஃப்ரீயாக இருங்க, நல்லா பேசுங்க. வீட்டில் எப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி உங்கள் உறவுகளோட பேசுவீங்க, எப்படி உங்கள் அம்மா அப்பா கூட, எப்படி உங்கள் தங்கச்சி கூட, அண்ணன் தம்பி கூட எப்படி பேசுவீங்க, அதே மாதிரி அங்கே இருக்கவங்கள்ட்டையும் பேசுங்க, பழகுங்க. யாருமே இந்த மாதிரி பழகுறது வந்து தப்பு இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே அதான் வந்து எதிர்பார்ப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது தான் நல்லது. அந்த வீட்டில் ஒரு பிள்ளையாக போங்க, அங்கே உள்ளவங்க எல்லோரும் உறவு முறையாக நினச்சில்ல உறவு முறை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து பழக ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் இருக்கிறது ஒரு நாளோ 2 நாளோ 1 வாரமோ, ஸோ அந்த ஒரு நாள் வந்து அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாதா, இல்லை நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து அவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கணும். போயிட்டு ஏதோ விருந்தாளி மாதிரி போயிட்டு அப்படி விருந்தாளி மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே வருது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட்டு கிடையாது, நீங்கள் அந்த வீட்டில் ஒரு மருமகன் இல்லைனா ஒரு மருமகள், இன்னொரு மகன் இல்லை இன்னொரு மகள் அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே நடந்துக்கும். எல்லா கூடயும் சேர்ந்து ஒன்றா இருக்க பழகுங்க. அவங்க ஒரு வயசு வரைக்கும், சின்ன குழந்தையிலேருந்து ஒரு கல்யாணம் முடிய வரைக்கும் ஒரு பெண் அப்படிங்கிறது ஒரு அம்மா அப்பா அவங்களோட ஒரு பாதுகாப்பில் இல்லை அவங்க கூட இருந்து அவங்களோட சப்போர்ட்டில் அப்படியே வந்திருப்பாங்க. அண்ணன் தம்பி வந்திருப்பாங்க,
யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் வந்துகிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு மென்டலி இருந்தாலும் ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஒரு கணவர் அப்படிங்கிறது அந்த இடத்த ஃபில் பண்ணணும். இது கணவருக்கு மட்டும் அப்படின்னா இல்லை, இதே தான் மனைவிக்கும். இதே மாதிரி தான் இவரும் அப்படி வளர்ந்து வந்திருப்பார், உங்களுடைய கணவரும். ஸோ அவருக்கும் நீங்கள் அவங்க எப்படி உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ ஸோ அதே மாதிரி அவருடைய எதிர்பார்ப்புகளும் நீங்கள் வந்து பூர்த்தி செய்யணும். 2 பேரும் வந்து அதில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்க பழகும். அப்போ தான் அந்த இதில் வந்து ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும், ஒரு ஓப்பன்னஸ் இருக்கும், எதுனாலும் சொல்லக்கூடிய அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அதுக்கு மேற்பட்ட உறவு தான் கணவன் மனைவி. ஃபஸ்ட்டு அதில் வந்து ஆரம்பிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி நீங்கள் வந்து ஒரு வெளிப்படையாக ஒரு கேஷுவலாக பேசுகிறீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து உங்கள் பெற்றோர்கிட்ட வந்து கேஷுவலாக வந்து சொல்ல முடியாது. பட் அதே விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது நீங்கள் கேஷுவலாக சொல்ல முடியும். ஸோ அப்படி நினச்சி அதை பேசணும். அது தப்பு ரைட்டு இது சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்தாலே அங்கே வந்து ஒரு உறவுமுறை விரிசம் வந்துடும். நீங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரல அப்படின்னா எப்படி நீங்கள் அடுத்த லெவல் அந்த லெவல் வந்து ஒரு மெச்சூர்ட் லெவல் இல்லை ஒரு ஒன்றா இருக்கிற லெவலுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ அது வந்து கஷ்டம், அந்த மாதிரி இருக்காது. அடுத்து வந்து ட்ரஸ்ட், நம்பிக்கை. உங்களை நம்பி ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்கள வந்து அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக ஒருத்தவங்க வராங்க. 2 பேருமே சொல்கிறேன் நான், எதையுமே ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்ல வரல, இல்லை ஒரு ஆணுக்கு அப்படின்னு சொல்ல வரல. 2 பேர் நீங்கள் அவங்கள நம்பி வரீங்க, அவங்கள நம்பி வராங்க. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து அந்த உண்மை தன்மை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். நமக்கு அவருக்கு நான் அப்படிங்கிற ஒரு தன்மையில் உறுதியாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும் வாழ்க்கையில். இல்லை ஒரு குழப்பத்திலேயே நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு யோசித்து ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த சமநிலை அப்படிங்கிறது வராது. திருப்பி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்கி அது தேவையில்லாத பிரிவுகளை தான் உண்டாக்கும். ஸோ எப்போதுமே உங்களுடைய கணவனோ இல்லை உங்களுடைய மனைவியோ அவங்களோட துணையை வந்து கெடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னா கண்மூடித்தனமாக நம்புங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்க ஆரம்பிங்க. அதுக்கடுத்து ஒரு விஷயத்த வந்து கல்யாணம் ப்ரப்போஸில் ஏதோ ஒன்று கிஃப்ட் பண்ணுறது இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அது வந்து அந்த டைம் மட்டும் அப்படின்னு இல்லை, ஒரு 3 மாதம் டைம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்போதுமே இருக்கணும். அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக எப்படின்னா டெய்லியுமே சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற டைமில் ஒரு இதை பண்ணணும். சர்ப்ரைஸ்னால் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும், இல்லை ஒரு பெரிய ஒரு நகை செய்யணும், இல்லை ஒரு பெருசாக ஏதோ ஒன்று கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது அது ஒரு 10 ரூபா ஒரு விஷயமா இருந்தாலோ இல்லை எதுனாலும் சரி, அவங்களுக்கு ஏதோ பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து அவங்களுக்கு அந்த நாளில் வாங்கி கொடுத்து அதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறது தான் சர்ப்ரைஸ். எப்போதுமே அந்த பொருளை பொறுத்து கிடையாது, அவங்க கொடுக்குற ஆளை பொறுத்தும் அவங்க என்ன நோக்கத்தில் கொடுக்குறாங்கன்னு பொறுத்தும் இருக்குது. எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இல்லை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் அதை கொடுக்கும்போது அது சர்ப்ரைஸாக இருக்கும். ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறது இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஒன்று வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது சர்ப்ரைஸ் கிடையாது. அது நீ கொடுக்குறது வேணால் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு உண்மையான சர்ப்ரைஸை கொடுக்காது. அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத ஒன்று நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை உங்களுக்கு தெரியலை, ஐடியா இல்லை அப்படின்னா இன்னும் சிம்பிள், இந்த குழப்பத்தை கொண்டு வரதுக்கு பதிலாக அவங்கள கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குறது இன்னும் சிறப்பு. எப்போதுமே சின்ன சின்ன சர்ப்ரைஸு அப்போது கொடுத்துட்டே இருங்க. அது லைஃப்பில் வந்து ஒரு ஹை மூமெண்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க எப்போதும். ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட்டு உங்களை நீங்களும் அவங்களையும் சேர்த்து அடிச்சுமா தள்ளிட்டு போகக்கூடாது. இந்த புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அவங்க சொல்கிற வார்த்தை அப்படிங்க மட்டும் கிடையாது, அவங்க செய்ய வேலையும் கூட. 2 பேருமே வேலை அப்படின்னு செய்கிறீங்க. ஒருத்தவங்க வந்து உள்ளே வேலை செய்வீங்க வீட்டுக்குள்ளே, ஒருத்தர் வீட்டுக்கு வெளியே வந்து வேலை செய்வீங்க. 2 பேர் வேலையும் வந்து எது பெருசு சின்னதுன்னு சொல்ல வரல நான். பட் 2 பேருமே நீங்கள் செய்கிறது வேலை. ஒருத்தவங்களுக்கும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். நான் பண்ணுற வேலை தான் பெருசு, இந்த வேலை ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசில் தோணுது அப்படின்னா நீங்கள் அவங்க செய்கிற வேலையை செஞ்சு பாருங்கள். அவங்க பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் வருதா, மேபி
ஹஸ்பண்டு வந்து நான் பண்ணுறது தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்பு, அது ரொம்ப கஷ்டம், யாராலும் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க மனைவி செய்ய அன்றாட வேலையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு வாரத்துக்கு நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா, அப்போ தெரியும் நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கீங்கன்னு அப்படின்னு. ஸோ ஒருத்தவங்க அவங்கவுங்க பண்ணுறதுல பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் அதுக்காக கம்பேர் பண்ணக்கூடாது. என் வேலை பெருசு, உன் வேலை இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் மனைவிக்கும். நான் இந்த வீட்டில் இவ்வளோ பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படின்னா இல்லை. உங்களுடைய ஹஸ்பண்ட் பண்ணுற வேலையை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். பட் அது பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ 2 பேரும் ஒருத்தவங்க பண்ணுற வேலையில் வந்து இந்த குறை சொல்கிறதோ இல்லை அது பெருசுன்னு சொல்ல கிடையாது. 2 பேரும் பண்ணுறதுமே ஒரு ஒண்டர்ஃபுல் ஜாப். ஸோ 2 பேரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவருக்கு உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும், அவருடைய பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுப்பார். அப்படிங்கிறதான் ஒரு பேலன்ஸ்டு லைஃப். ஸோ எப்போதுமே நீங்கள் பண்ணுற வேலை நீங்கள் பெஸ்ட்டு, அவங்க பண்ணுறவங்க வேலையை பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் ஒருத்தர் கூட வந்து ஒற்றுமையாக ஒத்தாசை இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து கொண்டு போகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அப்படிங்கிறது தான் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் அது கொண்டு போகும். நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு படம் பார்த்து அப்படி தான் வந்து எந்த விஷயமே ஈஸியாக புரிஞ்சக்கூடிய விஷயம். நம்மளே வந்து ஒரு படம் பார்க்குறோம். ஸோ ஒரு படத்தை பார்த்துட்டு நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி நம்ம அது லைஃப்பில் வந்து செஞ்சு பார்ப்போம். அது ஒரு ஹீரோ பண்ணுற ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை ஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை அதோட காமெடியாக இருக்கலாம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் அடிக்கடி அதை உபயோகப்படுத்தும். ஸோ இது வந்து ஒரு படம், அதோட தாக்கம். இதே தான் லைஃப்பும் வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கடுத்து நீங்கள் ஒரு பெற்றோர் நீங்கள் வந்து போகும்போது உங்களோட குழந்தைகள் தான் உங்களை வந்து பார்த்து கற்றுக்குவாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட எதிர்காலம் இருக்கும். நீங்கள் ஒரு 2 பேரும் கேரிங்காக ஒத்துமையாக புரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை அவங்க பார்த்து அதை தான் அவங்க வளர்த்துக்குவாங்க. நீங்கள் வந்து ஒரு சாப்பாட்டில் உப்பு போடுறீங்க அப்படின்னா அது உப்பு தான் இருக்கும். அந்த உப்பு வந்து ஸ்வீட்டாக மாறாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் வந்து உங்கள் குழந்தைகளும் உங்களை பார்த்து அதை வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. இது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய பெற்றோரை பார்த்து நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, உங்களுடைய எல்லா விதமான அந்த குணங்கள் வந்து அங்கேருந்து தான் வரும். ஒரு சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒரு நாளும் ஒரு டைம் என்ன நீங்கள் பார்க்குறீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க, கண்ணால் என்ன தெரியுது அப்படிங்கிறத உங்களுடைய செயலாக வந்து மாறும். ஸோ உங்களுடைய இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுடைய ஒற்றுமை மட்டும் இல்லை, அது உங்களுடைய குடும்பத்தோடைய உங்களுடைய சந்ததியோட ஒற்றுமை அது. ஸோ நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் வந்து உங்களுடைய உறவுமுறை மட்டும் அது அஃபெக்ட் பண்ணாது, அது அந்த சந்ததியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ எப்போதுமே ஒரு தெளிவு, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு ஒற்றுமை, ஒரு பாதுகாப்பாக இருக்குது, ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்குறது எல்லாமே வந்து நம்ம இருந்துக்கணும். ஸோ இதிலிருந்து தான் அவங்களுடைய குழந்தைகளும் அதை கற்றுக்கிட்டு அதை வந்து அவங்க அடுத்து வரக்கூடிய அவங்க ஒரு ஜோடியாக இருக்கும்போது அதை கொண்டு போய் கொடுப்பாங்க அவங்க இன்னொருத்தங்களுக்கு. ஸோ இப்படி தான் நல்ல விஷயங்கள் வந்து பறக்கும். நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தப்பான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதைத்தான் அவங்களுக்கு கற்றுக்குவாங்க, அதைத்தான் அடுத்தது வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பிள்ளைகள் வளருது அப்படிங்கிறது அவங்க வளர்கிற முறையில் நீங்கள் வளர்க்குற முறையில் இருக்குது. நீங்கள் எப்படி அவங்களுடைய வளரக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. உங்கள் துணைக்கு அப்படிங்கிறது ஏதோ ஒன்று எப்போதுமே ஒரு பாதுகாப்பு சேர்த்து வைங்க. வாழ்க்கையில் வந்து என்றைக்குனாலும் எதுனாலும் நடக்கலாம். ஸோ எப்போது நானும் இருப்பேன், எல்லாமே கரெக்டாக போகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் ஆக்சிடெண்ட்டை பார்க்க முடியாது, திடீர்னு ஒரு மரணம் பார்க்க முடியாது, திடீர்னு ஒரு சுனாமியோ, ஒரு புயல், பூகம்பம், ஏதோ ஒரு தீ விபத்து அப்படிங்க எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது எப்போதுமே யாராலையும் வந்து அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது முன்னாடியே வந்து நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உணர முடியாது. உங்களுடைய துணைக்கு வந்து என்ன வேணும், ஒரு சின்ன மேபி நீங்கள் இல்லாட்டியும் அவங்களால வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதுக்கு வந்து கொடுக்கணும். இவ்வளோ லைஃப் வந்து எப்போதுமே வந்து நல்லாவே போய்ட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எதுனாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறது எல்லோருடைய ஆசையும், அதுதான் என்னுடைய ஆசையும். பட் அதுக்காக நடக்காமல் இருக்குமா அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ உங்கள் துணைக்கு அப்படிங்கிறது நீங்கள் எப்போதுமே ஏதோ ஒரு பகுதியை வந்து எடுத்து அவங்க தனியாக சேர்த்து வைங்க. நீங்கள் நல்லா இருக்க பட்சத்தில் அது 2 பேருக்கும் உதவும். இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கூட உங்களுடைய ஒரு சப்போர்ட்டு, உங்களுடைய ஒரு
ட்ரஸ்ட்டு உங்கள் மேலே அந்த ட்ரஸ்ட்டு வந்து அப்போ அது உங்களை வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வரும். யாரோ ஒருத்தங்க எதிர்பார்க்கணும், இல்லை யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ எப்போதுமே அதை வந்து உறுதி செஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து நீங்கள் இல்லாட்டியும் உங்களுடைய நினைவாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று சப்போர்ட்டுக்கு இருக்கணும்.